இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஜனநாயகன் படம் எப்போ வரும் அப்படிங்கிறது தான் தமிழ் ரசிகர்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. படம் என்ன கதை எப்படி இருக்க போகுதுங்கிறத தாண்டி படத்தோடைய அந்த ஹியரிங்கே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே சோஷியல் மீடியாவை திறக்கும் போது ஜனநாயகன் படத்தை பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் அப்படிங்கறதெல்லாம் போய் ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள், அப்புறம் இந்த ஆடியோ லான்ச்சு, ட்ரைலரு அப்படிங்கறதான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ வந்து என்னைக்கு கேஸ் வரும், என்ன பேசுவாங்க, எந்த லாயர் என்ன பேசுவாங்க, சென்சார் போர்ட் சைட்ல இருந்து என்ன பேசுவாங்க, அதுக்கு கேவிஎன் சைட்ல இருந்து என்ன ரிப்ளை வரும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுவே அவ்வளோ ஹீட்டா போயிட்டு இருக்கு. கோர்ட் வந்து காலையில சென்னை உயர்நீதிமன்றம் 10:30 மணிக்கு 11:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. 11:30 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் ஒரு கேஸ் போயிட்டே இருக்கு. ஒரு சினிமா படத்தை சார்ந்த ஒரு கேஸ் வந்து அது ஈஸியாக முடிக்க மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒரு வகையில இதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இப்போ இன்னைக்கு அந்த 4:30 மணியோட தீர்ப்பு கூட பாருங்க. தீர்ப்புனா என்ன, அந்த ஹியரிங்கோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கூட பாருங்க, தேதி குறிப்பிடப்படாமல் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுகிறதுன்னு போடுறாங்க. நம்மளுக்கு இந்த டேட்ல தீர்ப்பு வரப்பான்னு சொன்னா ஒரு ஹோப், ஓகே படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் வருதா, எலெக்ஷன் முன்னாடி வருதான்னு. டேட்டே உனக்கு நான் சொல்ல போறது இல்லடா, உன்னை நான் அலக்கழிச்சிட்டே இருக்க போறேன் அப்படிங்கிறது தான் சுத்தி இதுல ஜனநாயகன் படத்தை சுத்தி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸா இருக்கு. ஸோ இதை வச்சே தெரியுது இவங்க வந்து கேம் ஆடுறாங்க, இவங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, அதனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஸோ இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது 11:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்போது முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ன்றது இருக்குல்ல, 11:30 மணி டு 1:30 மணி வரைக்கும் லஞ்ச் டைம் வரைக்கும் நடக்குது. அப்போது சென்சார் போர்டு வந்து சில வாதங்கள்லாம் முன்வைக்கிறாங்க. 2 மணி நேரமாக அவங்களுக்கு மட்டுமே, ப்ரொடக்ஷன் சைடு அவங்க எதுவுமே வரல, அவங்க மட்டுமே பேசுகிறாங்க. பேசும்போது அவங்க சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 6ஆம் தேதியே இந்த படத்தை வந்து நாங்கள் இல்லை, இதுக்கு சான்றிதழ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அப்போவே படக்குழுவுக்கு தெரியும் நாங்கள் ரிவைசிங் கமிட்டி போக போகிறோம், எங்களுக்கு ரிவைசிங் கமிட்டி வேணும்னு எங்களுக்கு அப்போவே படக்குழுக்கு அப்போவே தெரியும். ஆனால் அவங்க கேஸே கொடுக்கல அப்படின்றாங்க. ஸோ கேஸ் எப்படி ஆகுதுன்னா, கேவி எனக்கு தெரியும்ப்பா எல்லாமே, ஆனா அவங்க தெரியாத மாதிரி அப்போ இவங்க என்ன முன்வைக்க வராங்கன்னா, நீங்க இந்த படம் போஸ்ட்போன் ஆக போது நாங்க ஒரு பண்றோம், அதுக்கு நீயே உடந்தையா தான் இருக்கேன், நீயே எதிர்த்து நீயே ஒரு லாயர் எடுக்கல, இதையே கேஸ் அப்ளை பண்ணல, எதுவுமே பண்ணல அப்படிங்கறத வந்து அவங்க ஒரு கேள்வியா முன்வைக்கிறாங்க. அந்த 14 சேஞ்சஸுமே பண்ணிட்டாங்க டீம் வந்து. இந்த 14 கட்ஸ் எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் மாத்திருங்கன்னா இதெல்லாம் மாத்திட்டோம், ஆனா சென்சார் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நியாயமான, இது சொன்னது சென்சார் போர்டே தான். டீம் வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்ட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட அவங்க வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஓகே, ஏன்னா நேற்று வந்து நம்ம பேசியிருந்தது தான். இன்னைக்கு காலையிலேயே வந்து என்ன எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிருந்ததுன்னா, இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வரும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது வந்து 21 அன்னைக்கு தான் வந்து உச்ச நீதிமன்றத்தில் இந்த கேஸோட ஹியரிங் இருக்கும் நடக்கிறதா இருந்து ஒரு நாள் முன்கூட்டியே நடந்துருச்சு. அது ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் அதிகமா நிறைய பேர் கேட்கறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நமக்குள்ளேயே நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம், எதுக்காக 20 வைக்கணும், ஸோ இப்போ இங்கேயும் ஏதாவது அரசியல் இருக்கா, இங்கேயும் மர்மம் இருக்கான்னு கேவிஎன் எப்படி கேட்குறாங்களோ நமக்கும் அந்த கொஸ்டின் இங்க இருந்தே ரைஸ் ஆக ஆரம்பிக்குது இல்ல. ஏன்னா வந்து கேவிஎன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ற ஒரு விஷயம் தான், 500 கோடி வந்து எங்களுக்கு லாஸ், அதை வந்து நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படிங்கிற விஷயம். நீங்க சொன்ன மாதிரி காலையில 10:30க்கு இந்த விஷயம் ஆரம்பிச்சிருந்தது. படத்தோட டீமுக்கு ஒரு 1/2 மணி நேரம், அதே மாதிரி சென்சார் போர்டு டீமுக்கு ஒரு 1/2 மணி நேரம். இதுதான் வந்து காலையில நம்ம ஃபிளாஷ் நியூஸ்ல பார்த்தது. ஆனா ஆல்மோஸ்ட் இந்த கேஸுக்கு வந்து காலையில இருந்து ஈவினிங் வரை ஆக்குபேட் பண்ணிருக்கு. இவங்க 2 மணி நேரம் எடுத்திருக்காங்க, அவங்க 2 மணி நேரம் எடுத்திருக்காங்க. இப்போ முன்னாடி வர்றது வந்து ஒரு வகையில் நல்லதுதான். ஏன்னா இப்போ நாளைக்கு நடக்க வேண்டிய கேஸ் இன்னைக்கே அதோடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஏதோ பேசுறாங்கிறப்போ அது ஒரு வகையில் நல்ல விஷயம். என்ன கேட்டீங்கன்னா, நேத்தே நடந்திருக்கணும். ஏன்னா பொங்கல் ஹாலிடே முடிஞ்சு நேற்று ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே திங்கட்கிழமைங்கிறது, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஃபார் சம் ரீசன் அது நாளைக்கு நடக்கிறதா இருந்தது. ஒரு நாள் முன்கூட்டியே நடந்துக்கிறதுங்கிறது முடிஞ்ச அளவு கூடிய சீக்கிரம் இதுக்கான தீர்ப்புகளை எட்டுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. நேற்று நடக்க வேண்டியது நேற்று நடந்திருக்கணும், ஆனால் அதை ஏன் 21 தள்ளி வச்சாங்கிறது எனக்கு புரியல. பட் ஃபைன், நான் அதை அரசியலாக பார்க்கல, இது நல்ல விஷயம். ஜனநாயகன் டீமுக்கு அது நல்ல விஷயம். எவ்வளோ நீங்கள் சீக்கிரம் விசாரிச்சு இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ, சீக்கிரமாக விஜய் ஃபேன்ஸ்க்கும் அது ரொம்ப நல்ல விஷயம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சினிமாட்டோகிராஃப் விதி அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறாங்க. சென்சார் போர்டு பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃப் விதிப்படி வாரியமே ஒரு படத்தை வந்து சான்றிதழை பரிந்துரைக்கலாம். அதாவது இதுக்கு வந்து என்ன சான்றிதழ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சென்சார் வாரியமே பரிந்துரைக்கலாம். இல்லைனா இதை ரிவைஸ் பண்ணுறதுக்கான உரிமையும் வாரியத்துக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஷின். இப்போது இதனால தான் நாங்கள் ஜனநாயகன் படத்தை ரிவைஸ் பண்ண வாரியம் சொன்னதுனால தான் இது பண்ணோம். இப்போ இந்த இடத்துல நீதிபதி கேட்குறாங்க, இப்போ யாரு தான்ப்பா படம் பார்த்தீங்க, சென்சார் போர்டு குழு பார்த்தீங்களா,
சென்சார் போர்டு வாரியம் பார்த்தீங்களா அப்படின்ட்டு. இதில் தான் அவங்க லாக் ஆனது. ஏன்னா அவங்க கிட்ட சரியான பதிலே இல்லை. வாரியம் பார்த்ததா, குழு இவங்க பார்த்தன்றாங்க, இவங்களே மாத்தி மாத்தி சொல்லி என்னென்னவோ சொல்றாங்க. ஸோ நீதிபதிக்கு இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு வகையில் இவங்க கொஞ்சம் குட்டையை குழப்புறாங்க, இவங்ககிட்டயே ஒரு தெளிவு இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்க தெரிய வருது. அப்போ கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் பிகாஸ் நாங்கள் 500 கோடி போட்டு படம் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி இந்த டேட்டில் வருதுங்கிறதுனால நாங்கள் அவ்வளோ கொடுத்துட முடியாதுல்ல. அப்போ வேற எதுக்குடா கொடுக்கணும்? ஐ மீன் இதுக்கு முன்னாடி வேற எந்த படத்துக்கு இது நடந்திருக்கு? இந்தியன் சினிமாலேயே எல்லா வெயிட்டிங்கான ஃபிலிம்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் எந்த படத்துக்கும் இது நடந்ததே இல்லை. ஒரு சென்சார்னால டிலே ஆன காசுனால கந்து வெட்டிக்கு கடன் வாங்கி படம் எடுத்திருப்பாங்க, அவன் இதுவை கேட்டிருப்பான், படம் நிற்கும். இல்லை வந்து இப்போ நம்ம கத்தி காட்சி லைக்கா ப்ரொடக்ஷன், அது வேற ஏதோ ஒரு விஷயம் ஸ்ரீலங்கன் பேஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தலைவாக்கும் அந்த மாதிரி ஆச்சு இல்லையா? தலைவாக்காச்சு. தலைவாக்கு என்ன அப்போ இருந்த அந்த ஸ்டேட் பாலிடிக்ஸ் பிரச்சனை. ஆனால் சென்சார் போர்டு அதாவது நீங்கள் என்ன கட்டு சொல்கிறீங்களோ நான் நீக்க ரெடின்றாங்க, நீக்கியும் கொடுத்துட்டாங்க. அப்பயுமே ரிவைசிங் கமிட்டி அனுப்புனா அது என்ன அப்படிங்கிறது ஒன்று. இப்போது ஜஸ்ட் பிகாஸ் ஒரு 500 கோடி படம், இந்த 500 கோடி படங்கிறத நீங்கள் போயிட்டு ஒரு துரந்தர் படத்துக்கு சொல்லுவீங்களா? வாய்ப்பு இல்லை. இல்லை வேற ஏதோ நம்ம தமிழ்ல எடுத்துக்கோங்க, நீங்கள் ரஜினிகாந்த் படத்துக்கோ கமலஹாசன் படத்துக்கோ இல்லை அஜித் படத்துக்கோ மற்ற எனி ஸ்டார்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, சொல்லுவீங்களா? இல்லை. முந்தைய விஜய் படங்களுக்கே உங்களால் சொல்ல முடியாதுன்னா இப்போ விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருங்கிறதுனால ஏதோ ஒரு காரணம். சும்மா நீங்கள் இது பண்ணாதான் கொடுத்துட முடியாது. இந்தியன் சினிமாவில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சென்சார்னால ஒரு படம் இவ்வளோ தள்ளி போய் கோர்ட்டில் இவ்வளோ இதுவாகி நான் பார்க்குற வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மேபி முன்னாடி நடந்திருக்கலாம், எனக்கு தெரியல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போது இவங்க கிட்ட தெளிவான ஒரு வாதமும் இல்லை. அதே சமயம் இவங்களே வந்து இதுக்காகலாம் ரிலீஸ் பண்ணிட முடியாதுன்னா வேற எதுக்காக ரிலீஸ் பண்ணோம்? அதுக்கு தானே சென்சார் கமிட்டி இந்த படம் நாங்கள் இந்த தேதியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள் இப்போ சப்மிட் பண்ணுறோம், அதனால் சீக்கிரமாக அதை பார்த்து அது முடிச்சு கொடுங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. 1:30 மணி வரைக்கும் இதுவே ரொம்ப காரசாரமாக போகுது. ஒரு 1 மணிக்கு மேலாம் நீதிபதி வந்து கேள்வி மேலே கேள்வியாக சென்சார் போர்டு வாத தரப்பை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லன்ச் டைம் விடுறாங்க. 2:15 அடுத்த இது ஸ்டார்ட் ஆகும், ஹியரிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2:30 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கேவிஎன் பக்கம் வரும், அவங்க என்ன சொல்றாங்க? கண்டிப்பா, ஏன்னா வந்து இந்த மாதிரி சென்சார் போர்ட் டீம் சைட்ல இருந்து இவ்வளவு விஷயங்கள் பேசுறாங்க அப்படிங்கும் போது நம்ம எல்லாருமே ஃபிளாஷ் நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். கேவிஎனுக்கு வந்து என்ன பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருந்ததுன்னா, ஏற்கனவே வந்து கேவிஎன் சைட்ல இருந்து ப்ரொடக்ஷன் டீம் சைட்ல இருந்து ரசிகர்கள் கிட்டே இருக்கட்டும், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லார்கிட்டயுமே வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஏன்னா நாங்க மட்டும் இல்லாம நீங்களும் நிறைய பேனர்ஸ் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் ஈடுபட்டு இருந்தீங்க, அது எல்லாமே இப்போ வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது உங்களை மாதிரி எங்களுக்கும் ஒரு வருத்தம் தான். நாங்களும் ஒரு விஜயோட ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருந்தேன். ஏன்னா கேவிஎன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க எடுத்தோடனே நீங்க சொன்ன விஷயம் தான், இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, இதுக்கு ஒரு கேஸ் தந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அது யாரு அந்த கேஸ் தந்தா? அந்த பேரையே சொல்ல மாட்டீங்களே, யாருப்பா அந்த கேஸ் தந்தா அப்படிங்கும் போது உண்மையாவே அதுக்கு பதிலும் இல்ல. இல்ல ஆமா, யாரு உங்களுக்கு தெரியாது. சும்மா நீதிபதி கேட்கிறாரு, வாரிய தலைவர் பார்த்தாரா, வாரிய குழு, ஐ மீன் சென்சார் வாரியம் பார்த்ததா, சென்சார் குழு, ஏன்னா சென்சார் குழுங்கிறது வேற, அவங்க ஒரு 5 பேர் இருப்பாங்க, இவங்களுக்கு மேல ஒரு ஹையர் அஃபிஷியல் இருப்பாங்க, அவங்கள லீட் பண்ற ஒருத்தர் இருப்பாங்க. இதுல யார் இந்த டிசிஷன் எடுத்தீங்கன்னு சொல்லுங்க, அவங்க கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. தெரியல அவங்களுக்கு, வந்து அது குட்டையை குழப்பிட்டே இருக்காங்க. அதனால தான் இது இவ்வளவு தள்ளி போயிட்டு இருக்குல்ல, இதுக்கு ஒரு கிளியரான ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும்ல. கண்டிப்பா. இந்த விஷயம் வந்த உடனே இன்னொரு விஷயம் பார்த்திருந்தேன். ஜனவரி 5க்கு அப்புறம் வந்து நாங்க U/A சர்டிபிகேட் தரதா ஆல்மோஸ்ட் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவங்களே ஃபர்ஸ்ட் அந்த இயரிங் இருக்கு அந்த டைம்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா லாஸ்ட்ல வந்து கேவிஎன் பேசின பிறகு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல நாங்க தர்றதா முடிவெல்லாம் எடுக்கல, அதனால மறுபடியும் இந்த படத்தை வந்து ரீசென்சாருக்கு அனுப்பணும் அப்படிங்கும் போது ரீசென்சாருக்கு அனுப்பிச்சா அவங்க ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காங்க. ரீசென்சார்னா அதுக்கு ஒரு ஆளை வந்து அலகாட் பண்ணும், ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு குழு. அதுக்கு வந்து இட்ஸ் டேக் டைம் டு 15 to 20 days. எதுக்கு ஒரு படத்தை பார்த்துட்டு சென்சார் பண்றதுக்கு உங்களுக்கு 2 நாள் தான் தேவைப்படுது, ரிவைஸ் பண்றதுக்கு ஏன் 15 daysங்கிற கேள்வி? அதுக்கு ஏதோ ஸ்பெஷலா டீம் எல்லாம் வைக்கணும். என்ன அது? ஒரு படம் பார்க்க போறீங்க 3 மணி நேரம், அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு 3-4 மணி நேரம், ஈவன் ஒரு 1 day கூட எடுத்துக்கோங்க. அது என்ன கேட்டாலும் பண்ணி கொடுக்கறதுக்கு எச் வினோத்தோட டீம் ரெடியா இருக்கு. கையோட எடிட்டரோட தான் சுத்திட்டு இருக்க போறாங்க. ஆப்வியஸ்லி பிரதீப் ராகவன் தான் எடிட்டர், எப்போ கூப்பிட்டாலும் ரெடியா இருக்க போறாரு. படம் வந்தா போதுங்கிற நிலைமையில தான் எல்லாருமே இருக்காங்க. அப்படிங்கிறப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குல்ல. வேற என்ன நல்லா கேவிஎன் முக்கியமா பாயிண்ட் அவுட் பண்றாங்க? கண்டிப்பா, ஏன்னா இந்த படத்தோட டீமை தாண்டி சென்சார் போர்ட் டீம் கிட்ட நிறைய மர்மங்கள் எங்களுக்கு தெரியுது. அவங்க எதையுமே ஓப்பன் அப்பா எங்க கிட்ட பேச மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த பேசுறாங்க, அதுக்கப்புறம் மாத்தி பேசுறாங்க. நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு நீதிபதி கிட்டயே வந்து கேவிஎன் சைட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வச்சிருக்காங்க. சோ அவர் அங்க என்ன ரியாக்ட் பண்ணிருப்பாரு? நம்மள மாதிரி தான் அவரு சிரிச்சிருப்பாரு, தண்ணி எடுத்து குடிச்சு என்னப்பா நம்மளுக்கே செக் வைக்கறாங்க அந்த மாதிரி கண்டிப்பா இருந்திருக்கும். நீங்க சொன்ன மாதிரி 500 கோட், நீங்க சொன்ன மாதிரி 500 crores ஃபிலிம் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் அப்படின்னு கிடையாது இல்லையா? எவ்வளவு பேருடைய உழைப்பை தாண்டி
ஏதாவது ஒரு பாயிண்ட்லயாச்சும் முடிவு வந்துராதா, ம், படம் ம். நாளைக்கு ரிலீஸ் ஆயிடாதா அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனுமே கிரியேட் ஆயிருந்தது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது நம்மளே பேசியிருந்தோம், ம். அட்லீஸ்ட் 14ஆம் தேதி வந்துரும், 15ஆம் ஆமா, தேதி ஆமா. வந்துரும், ம். அப்படி இல்ல 23ஆம் தேதின்னு சொல்லியிருந்தோம். ஆமா ஆமா அப்படி இல்லையா 26ஆம் தேதி இந்த பக்கம் ஒரு 3-4 ரிபப்ளிக் நாள். டே அதெல்லாம் இருக்கு. ரிபப்ளிக் டே தளபதி படம் என்னைக்கு வந்தாலும் ஃபெஸ்டிவல் தான் அவங்களுக்கு. வந்து நீங்க நாளைக்கு படம் வருதுன்னு பாருங்க, இன்னைக்கு புக்கிங் இன்னைக்கு ஃபுல்லா ஹாட்டா போயிட்டு இருக்கும். கண்டிப்பா அதனால அது பத்தி கவலையே இல்லை. இப்போ இனிமேட்டு ஃபெஸ்டிவல் டே வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, வியாழக்கிழமை, நீங்க அதெல்லாம் திங்கக்கிழமை கணக்கே போட்டா கிடையாது. திங்கக்கிழமை போட்டாலும் அந்த 5 நாள் ஃபுல்லா படம் ஓடும். அதுல மாற்று கருத்தே இல்லை. படம் வருதா இல்லையா இது மட்டும்தான். ஸோ எப்பதான் ஜனநாயகன் வருது அப்படிங்கிற டிஸ்கஷனுக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு இருக்கானே எனக்கு தெரியல. ஆமா ஏன்னா கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா அது ஒரு விஷயம் தான். நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன ஒரு விஷயம், எப்போ ரிசல்ட் அப்படிங்கிற விஷயத்த, எப்ப தீர்ப்பு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணாலே இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய நெருக்கடிகள் வந்து அது அப்படியே அங்கேயே பிளாஸ்ட் ஆயிடுது. எதுவுமே சொல்லல, நேரமே தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ கோர்ட் இதை பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அதை மதிச்சு தான் ஆகணும். பட் ஆனால் அதை சுற்றி சென்சார் வாரியம் ஏன் இது ஒரு சரியான இதுக்குள்ள அவங்க கன்ஃபியூஸ்டாக இருக்கிற வரைக்கும் கோர்ட் அந்த ஸ்டாண்டை எடுக்காது. இப்போ எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இது சென்னை உயர்நீதிமன்றம் தான். இவங்க ஏதாவது தீர்ப்பு கொடுத்து அவன் வந்து மேலே போய் உச்ச நீதிமன்றம் போச்சுன்னா அது படம் ஒரு 6 மாசம் லாக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு சுமூகமான ஒரு இதுவை நோக்கி போகணும். நீங்க என்ன வேணா கேளுங்க, அதை பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சுமூகமான இதுவை நோக்கி போச்சுன்னா படம் சீக்கிரமா வரும். பட் இந்த தீர்ப்பை பார்க்கும்போது ஆஸ் ஆஃப் நவ் ஜனவரியோ இல்லை பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கோ ஜனநாயகன் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. இதில் விஜய் ரசிகர்களுக்கு சாதகமான தீர்ப்பா பாதகமான தீர்ப்பாங்கிறது அடுத்த ஹியரிங் தான் தெரியும். நம்ம இந்த ஹியரிங் வச்சு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு டேஞ்சர் என்ன இருக்குன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களுடைய கோட் ஆஃப் கண்டக்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷனுடைய கோட் ஆஃப் கண்டக்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு ஜனநாயகன் வெளியிட முடியாது. ஏன்னா அவங்க கோட் ஆஃப் கண்டக்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஜனநாயகன் வந்தால் கூட படம் சேஃப். ஒருவேளை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எந்த விதமான அரசியல் பிரச்சாரங்கள் கொண்ட ஒரு கலையோ இந்த படைப்போ ஈவன் ஒரு எழுத்து கூட கட்சி சார்பிலேருந்து வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அது முக்கியமான ரூலாக இருக்கும். அதன்படி படம் லாக் ஆகிடும். எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ப்ராபப்ளி ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அது நடந்ததுன்னா அது வந்து விஜய்க்கு பொலிட்டிக்கலி பேக் ஃபயர் ஆகுமா இல்லை சப்போர்ட்டிவாக இருக்குமா? ஏன்னா இது 2 விதமாக பார்க்கலாம். நீங்கள் படம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், படம் கொடுக்கக்கூடிய ஹைன்னு ஒன்று இருக்குது. அந்த ஹைனால ஓட் பர்சன்டேஜ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று இருக்குது, இப்போ படம் வரலன்னா அப்போ அது கம்மியாகுமா, அந்த ஹை இல்லாமல் போகுமா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குது. இன்னொரு பாசிட்டிவ் ஆங்கிளில் பார்த்தோன்னா விஜய் இந்த படம் வராதது விஜய்க்கு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தும். அந்த அனுதாபம் சிம்பத்தி கிரியேட் ஆகும். அந்த சிம்பத்தி வந்து ஒரு மனுஷனை நீங்கள் இவ்வளோ கார்னர் பண்ணும்போது நான் அந்த மனுஷனோட நிற்கணும் அப்படிங்கிற ஒரு உளவியல் இருக்குல்ல, ஒரு சைக்காலஜி இருக்குல்ல, அது விஜயை நோக்கி இருக்கும். ஸோ இப்போ இது 2த்துல எது நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ எதுவுமே சொல்லிட முடியாது. மக்களுடைய குரல் என்ன, நம்ம பீப்புள்கிட்டயும் பேசிகிட்டு இருக்கோம். இந்த டாக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத பற்றி பீப்புள்கிட்டே பேசிகிட்டு இருக்கோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது விஜய் மேலே அனுதாபமாக மாறி அது ஓட் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா விஜயை சுற்றி ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஆடுறாங்களே, அது அவங்க எல்லாருக்குமே பேக் ஃபயர். என்னடா படத்தை ஸ்டாப் பண்ணால் ஓட் பர்சன்ட்டை கம்மி பண்ணிடலான்னு பார்த்தா இன்னும் அதிகமாகுதுன்னு ஆயிடுச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ விஜய் இதை எப்படி டீல் பண்ண போறாரு அப்படிங்கிறதும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி விஜய் ஏன் இதை பத்தி பேசல, அவர் வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கலாமே, எல்லா இடத்துக்கும் போறாரு. இப்ப டெல்லிக்கு கூட சமீபத்துல போயிருந்தாரு, அங்க போய் பிரஸ் பீப்புள்ஸை பார்த்து கையெல்லாம் காட்டுறாரு, இதெல்லாம் ஓகே. நீங்க வந்து ஜனநாயகன் படத்துக்கோ இல்ல ஜனநாயகன் படத்தோட டீமுக்கு சப்போர்ட்டா வந்து ஏன் படத்தை அப்படி ரிலீஸ் பண்ண மாட்டீங்க, மத்ததுக்கெல்லாம் வீடியோ போடுறீங்க, போட்டோ போடுறீங்க, இதுக்கு இப்படி பண்ணலாமே அப்படின்ட்டு அவங்களுடைய ஃபேன் சைட்ல இருந்தே ஒரு ரிக்வெஸ்ட் வருதுல்ல. இங்கதான் விஜய் எவ்வளவு ஜென்டில்மேன் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, இங்க வந்து ஒரு கேஸ் வந்து கோர்ட்ல இருக்கும்போது நீங்க அது சம்பந்தமா பேசக்கூடாது. ஏன்னா அது அந்த கேஸை எப்படி வேணாலும் திசை திருப்போம், அது அந்த படக்குழுக்கே எவ்வளவு வேணாலும் பேக்லாஷ் ஆகும். இது விஜய் இன்வால்வ் ஆன கேஸ் கிடையாது. ப்ரொடியூசர் கேவிஎன் ப்ரொடியூசரோட தரப்பு தான் போயிட்டு இருக்கு, விஜயோட தரப்பு போல. விஜயோடைய தரப்பு அங்கே டீல் பண்ணிட்டு இருக்காங்க சிபிஐயில். ஸோ நம்மளை நம்பி காசு போட்டுட்டு இருக்கிற ஒரு ப்ரொடியூசரை நம்ம தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசி எந்த வகையிலுமே அவர் படத்துக்கு நம்ம பங்கம் விளைவிச்சிடக்கூடாதுங்கிறது வந்து விஜய் ஒரு ஜென்டில்மேன் தன்மையாக அதை பண்ணுறாரு. ஸோ நம்மளுக்கு அந்த ஆதங்கம் இருக்கலாம் விஜய் ஏன் குரல் கொடுக்கலன்ட்டு. ஆனால் ஒரு ப்ரொஃபஷனலிசம்னா என்னன்னா, கோர்ட்டில் ஒரு விஷயம் இருக்கும்போது அதை பற்றி பேசக்கூடாது. அதுதான் இப்போ இந்த விஷயமே சிபிஐ கரூர் விஷயமே சிபிஐக்கு மாற்றப்பட்டதுக்கு பிறகு விஜய் எந்த கூட்டத்திலேயே அதாவது பேசியிருக்காரா? வாயே திறக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம விசாரணையில் இருக்கிறோம், அவங்க நம்ம கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க, இந்த டைமில் நம்ம வெளியிலலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அந்த ப்ரொஃபஷனலிசம் தானே தவிர்த்து இதெல்லாம் முடிஞ்சு இந்த கோர்ட்டல் கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டெஃபினட்டாக விஜய் இதை அட்ரஸ் பண்ண தான் போகிறாரு பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸில், அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ விஜய் கருத்து சொல்லாதது தான் கரெக்ட்.
ஏன்னா படம் வரணும். அவர் இந்த இடத்துல என்ன ஸ்டேட் பண்ணுறாருங்கிறது முக்கியம் இல்லை. கர்நாடகாவிலேருந்து யாரோ ஒருத்தர் நம்பி ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்கான். அவனுக்கு நம்ம சேஃபாக ஒன்றும் இல்லைப்பா, நல்லா நீ வந்தியா, காசு போட்டியா, லாபம் பார்த்தியா அப்படின்னு நம்ம வழி அனுப்பி வைக்கணும். ஸோ விஜய் பேசாதது தான் கரெக்டுன்ட்டு நான் நினைக்கிறேன். எல்லார் மாதிரியும் நம்மளும் தீர்ப்பு என்ன வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு ஆமா, இருக்கோம். ஆமா. இது தீர்ப்பு வந்த பிறகு கண்டிப்பா நிறைய விஷயங்களை பேசுவோம். கண்டிப்பாக. நன்றி. நன்றி.